Hi, good evening to everyone. Welcome back to Investment&Achivement. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராமில் இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் உடனுக்குடனே அங்கே கிடைக்கும். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஆக்டிவிட்டியில் எஃப்ஐஎஸ் 550 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 4103 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் உடைய செல்லிங் நிர்ணதனால மார்க்கெட் நல்ல ஒரு பொட்டென்ஷியலான பிரேக் வந்திருக்கு. அண்ட் தென் இன்றைக்கி வந்து ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸில் எல்லாமே பாசிட்டிவ் பயாஸ். அதில் பர்டிகுலராக செக்டாரல் இண்டிசஸில் நிஃப்டியை தூக்கி பிடிச்ச தூண் நிஃப்டி ஆட்டோவில் வந்து இன்றைக்கி ஒரு 4% கெயின். அதில் பர்டிகுலராக 8% மேலே இன்ட்ராடேயில் பாசிட்டிவ் பயாஸில் க்ளோஸ் வச்ச நிறுவனம் மாருதி அசோக் லேலண்ட். பாக்கி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் திரும்பிட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இந்த 24,600க்கு மேலே 650க்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கிடச்சதுன்னா மார்க்கெட் 25,000க்கு டார்கெட்டுன்னுட்டு இன்றைக்கி ஒரே நாளில் அந்த டார்கெட்டை போய் கேப் அப் ஓப்பனிங் நேராக டார்கெட்டை தான் அடிச்சுது. ஃபர்தர் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றது பார்ப்போம். ஆட்டோ செக்டர் இன்றைக்கி பாசிட்டிவ் பயாஸில் போனதுக்கு காரணம் ஜிஎஸ்டியில் ஒரு தகவல் வந்திருக்கு. 28% வரியில் இருந்து 18% குறைச்சிருக்கிறதா வரக்கூடிய நியூஸஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது. அதுதான் மேஜராக வந்து ஆட்டோ செக்டரை இன்றைக்கி புஷ் பண்ணது. நிஃப்டியோடைய லெவல்ஸ் அடுத்த கட்டம் எப்படி நகருன்றது கிளியராக பார்ப்போம். அண்ட் தென் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். ஹரிகிருஷ்ணன்ற நண்பர் வந்து மியூச்சுவல் ஃபண்டு சிப் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் க்ரைட்டீரியாவில் போகும்போது உங்களுடைய ரிஸ்க்குன்றது டைவர்ஃபிகேஷன் ஆகிடுது. நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட தான் உங்களுடைய பணத்தை கொடுக்குறீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது. எவ்ரி மந்த் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1000 ரூபி எஸ்ஐபி போடுறோன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது, ஒரு டீசென்ட் கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னும்போது நம்மளுடைய எஸ்ஐபியை அப்படியே அந்த 1000 கண்டினியூ பண்ணக்கூடாது. பொட்டென்ஷியலான ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த அப் ட்ரெண்டில் 1000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற என்ஏவிஸ்லாம் டவுன் ட்ரெண்டில் ஒரு 2000 ரூபாய்க்கு சிப்பு பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒன் டைம் பர்ச்சேஸ்மெண்ட்டாக எக்ஸ்ட்ரா பண்ணும்போது மார்க்கெட் அடுத்த ஒரு ரேலி செட் ஆஃப் ஒரு பேஸ் அமைக்கும். மார்க்கெட் ஒரு ரேலி போச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் போகும்போது பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்து கரெக்ஷன் டைம். இந்த கரெக்ஷன் டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 1000 ரூபாய் போட்டுக்கிட்டு வாங்க. மார்க்கெட் மேலே போகும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அடுத்த ஸ்விங் எப்போ மேலே போயிட்டு கீழே வருதோ அப்போ வந்து இது மாதிரி இடத்துல இன்னும் ஒரு 1000 பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இங்கே போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு 10 மாதம் கட்டியிருக்கிறீங்க, உங்களுடைய என்ஏவி வந்து ஒரு 10% கரெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னும் போது இன்னும் ஒரு 5000 ஒரு 3000 உங்கள் கையில் என்ன தொகை இருக்கோ அதை வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ்மெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நல்ல நேரம், அதுதான் நல்ல நேரம், மார்க்கெட் கரெக்ஷனை முடித்தாதான் நான் வாங்குவேன்ற எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. நீங்கள் போயிட்டு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு செட் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறீங்களா, இல்லை மிட் கேப் ஃபண்ட் தீமெட்டிக் ஃபண்ட்ஸில் போட போகிறீங்களா, இல்லை ஸ்மால் கேப்பில் போட போகிறீங்களான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுடைய ஏஜ் என்ன ஏதுன்றதை பார்த்து இது பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 30 வயசு தான் இருக்குது, என்னுடைய குழந்தைக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டிவ் வியூ, ஒரு 20 வருஷம் நான் போட போகிறேன் அப்படின்னும் போது தாராளமாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ அந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனை முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து பெரிய ரேலியை தான் கொடுக்கும். ஸோ டோன்ட் பேனிக், கோ டு ஹெட். நீங்கள் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் தான் இருக்குன்னும் போது உங்களுடைய ஃபண்டை வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் தான் போட போகிறோம், ஒரு 5 இயர்ஸ் போட போகிறோம் அது மாதிரி நீட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை டேக்ஸ் சேவர் ஃபண்ட்லேயோ தீமெட்டிக் ஃபண்டை விட்டுட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, அடுத்த நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்ன ஏது, மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நகர்வு எப்படி இருக்கும்? எக்ஸாக்டாக வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த 25,000 இது ஒரு குரூஷியல் லெவல். இந்த லெவலை உடைக்கணும். இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. ஏன், எதனால்? அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது இந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட் லெவல் டார்கெட் கொடுத்ததுக்கு காரணம் மார்க்கெட் திஸ் இஸ் கால்ட் ஏ ஷார்ட் கவரிங் ராலி. இன்றைக்கி வந்த நியூஸில் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்தது. இந்த பிரேக் அவுட்லேயும் ஒரு செல்க்கு உண்டான சிக்னலை தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கு.
அந்த நியூஸோடைய இம்பேக்ட் முடிஞ்சிட்டு நாளைக்கெல்லாம் கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு லிட்டரலி கரெக்ஷன் ஒரு 24,680க்கு வரும். அது வந்து என்ன ஆகும்னா இந்த கேப் ஃபில்லிங்கை ப்ராசஸை முடிக்கிறதுக்கு உண்டான இடமா இருக்கும். அப்போது மார்க்கெட் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது என்ன ஆகுது, மீண்டும் ஒரு ஹைக்கு உண்டான பாசிபிலிட்டியை பார்க்கலாம். ஸோ டோன்ட் பேனிக். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். மார்க்கெட் வந்து வால்டலிட்டியாக தான் போகும். இந்த வால்டலிட்டியில் ஒரு டிப் கிடைக்கும் போதெல்லாம் அக்குமுலேட் பண்ணுங்கள். அக்ரெசிவ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு 124 புள்ளிகள் பாசிட்டிவ் பயாஸில் வந்திருக்கு. இப்போது மார்க்கெட் இங்கே ஏறினதுக்கு உண்டான ஒரு கரெக்ஷனை வந்திருக்கு. இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஜோனை அப்கமிங் டேஸஸில் உடைக்கணும். ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் வந்ததுன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபால் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஃபால் ஆகக்கூடிய இண்டிசஸ்ன்றது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணக்கூடியது ஸ்மால் கேப் அண்ட் தென் மிட் கேப். இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நிஃப்டி வந்து மூவ் ஆகும். நிஃப்டி வந்து ஒரு 1% ஏறி இருக்குது. பட் வந்து ஸ்மால் கேப் வந்து ஒரு 1.24 பாயிண்ட்ஸ் தான் ஏறி இருக்குது. ஒரு 1.5% தான் ஏறி இருக்குது. ஆஸ் யூஷுவலாக அங்கே 1% ஏறினா இவங்களாம் 2% ஏறுவாங்க. அந்த க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரகிள் வருது. அப்போ இன்றைக்கி ஏறின ஏற்றன்றது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. இந்த ஷார்ட் கவரிங் ரேலி மீண்டும் இந்த இடம் போயிட்டு மீண்டும் ஃபால் ஆகுமா, இல்லை பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஒரு 8,700க்கு மேலே இந்த வீக் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான பிரேக் வந்துட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகும். அப்போ நிஃப்டியும் அங்கே வந்து ஒரு கரெக்ஷனை முடிச்சுட்டு திரும்புறதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அண்ட் தென் மிட் கேப் இண்டெக்ஸ். மிட் கேப்பும் பார்த்திங்கன்னா நல்ல இந்த டவுன் ட்ரெண்டில் வந்தவங்க இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணி கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கிற கேண்டல் எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் பை சைடும் செகண்ட் ஆஃப் வந்து செல்லிங் டாமினேஷனும் நின்றுட்டுருக்கு. இவங்களும் இந்த ரேஞ்சை உடைக்கணும். ஒரு நல்ல ஒரு 3 ஹவர்ஸ் கேண்டலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபால் வந்துட்டு எக்ஸாக்டாக எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆண்ட நிற்கிறாங்க. இவங்களும் வந்து ஒரு ரிவர்சல் சைன் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு மூவ் கிடச்சிதுன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பொட்டென்ஷியலாக எது மூவ் ஆகுமோ அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தவொடனே கட்டாயம் மேலே தான் உடைக்கும், ஸ்ட்ராங்காக மேலே தான் பெட் பண்ணணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன்றது விழுந்து ஒரு புல் பேக் ஆகும். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வராதவர்களும் நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஸோ பி பேஷன். இந்த வால்டலிட்டியை பயன்படுத்தி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கீழே இறங்கி வர்றதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 30 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைவ் வெபினார் தான் போகும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான். ஏதாவது கொயரிஸ் இருந்தது தான் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கிளாஸஸ்க்கு உண்டான சிலபஸ் என்னென்ன ஏதுன்றது பின் பண்ணியிருக்கேன். பார்த்து செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் போடுங்க, நான் சென்ட் பண்ணி விட்றேன். அண்ட் தென் கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ ஒரு 4K. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 7 PM to 9 PM தான் கிளாஸஸ் போகும். லேர்ன் அண்ட் தென் ஏன் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.